சைனஸ்க்கும் பல்வலிக்கும் சம்மந்தம் இருக்கா? இப்போ சைனஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பல்வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு பல்வலி வந்து சைனஸ் வலி மாதிரி இருக்குமா, சைனஸ் வலி பல்வலி மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறையா பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை வந்து தீர்க்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் வந்து சைனஸ் பாதிப்புனால பல்வலி வருமா, பல்லில் ப்ராப்ளம் இருந்தால் சைனஸ் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2009 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவசியம் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். யூஸ்வலாக வந்து இந்த வின்டர் சீசன்லையாக இருக்கட்டும், மழை காலத்துலையாக இருக்கட்டும், நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. டிப்பிக்கலாக அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு பல்லெல்லாம் வலிக்குது டாக்டர், ரொம்ப பல்லை வந்து அப்படியே பிடுங்குற மாதிரி எனக்கு வலி இருக்குது, ரொம்ப ரொம்ப வலிக்குது டாக்டர். நம்ம கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணும்போது பல்லெல்லாம் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கும், பல் எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. பல்ல ப்ராப்ளம் இல்லைன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் ஏதாவது சொத்தை இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக எக்ஸ்ரே எடுப்போம். இந்த ஓபிஜி, ஆர்த்தோபேண்டமோகிராம், ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுப்போம். ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்தாலும் பல்லெல்லாம் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ பல்லில் கிளினிக்கலாக பார்க்குறதுக்கும் சொத்தை இல்லை, ஈர்லேயும் வீக்கம் இல்லை, எக்ஸ்ரேலையும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு எதாவது வந்ததுன்னு கேட்டால் கோல்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆர் தாடையும் சேர்ந்து வலிக்குது, அந்த சைனஸ், மேக்ஸில்லா சைனஸ் அந்த பொசிஷன்லையும் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்பிக்கலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் தாடை எலும்புக்கு பேர் மேக்ஸில்லா. இந்த மேக்ஸில்லா உள்ளுக்குள்ளே ஒரு ஏர் சாக் இருக்குது, அந்த ஏர் சாக்குக்கு பேர் மேக்ஸிலரி சைனஸ்னு பேர். இது மேக்ஸில்லாவில் மட்டும் இல்லை, வேறு சில எலும்புலையும் இருக்குது. ஃப்ரான்டல் சைனஸ்ன்னு இருக்குது, எத்மாய்டல் சைனஸ்ன்னு இருக்குது, ஸ்பினாய்டல் சைனஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆனால் பல்லு சம்மந்தமானது வந்து மேக்ஸிலரி சைனஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேல் தாடையில் எலும்புக்குள்ளே இருக்கிற எம்டி ஸ்பேஸ், இது வந்து நம்ம மூக்கு வழியாக உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று உள்ளுக்குள்ளே போகும்போது, அந்த சைனஸ் ஸ்பேஸ் வழியாக போகும்போது வெளியில் இருக்கிற கோல்ட் ஏர் டைரெக்டாக உள்ளே போகாது, ஹியூமிடிஃபை பண்ணி வார்ம் பண்ணி உள்ளே போகும். ஸோ இந்த சைனஸ் ஓட உள்ளுக்குள்ளே இருக்கிற லைனிங் வந்து சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சீலேட்டட் காலம்னார் எபித்தீலியம்னு சொல்லுவோம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சைனஸ் லைனிங் வந்து அக்யூட்டாவோ கிரானிக்காவோ, அப்படின்னா என்ன, அக்யூட்னா உடனே நடக்கக்கூடியது, கிரானிக்னா ரொம்ப காலமாக இருக்கக்கூடியது. சீலேட்டட் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வீங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து டிப்பிக்கலாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு கோல்டுனால சில பேருக்கு சைனஸில் நீர் கோத்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே வீக்கமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, அந்த சைனஸ் லைனிங் ஓட மெயின் ரோலே வந்து அந்த சைனஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட்லாம் வந்து ஸ்வீப்பிங் மோஷனில் ஸ்வீப் பண்ணி நம்மளோட மூக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆஸ்டியம்னு பேர், சைனஸோட ஓப்பனிங் பேர், அந்த ஓப்பனிங் வழியாக வெளியில் தள்ளி விட்டுரும். ஆனால் சைனஸ் லைனிங் வீக்கமாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே நீர் கோத்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே வீக்கமாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வலி வரும். இந்த மாதிரி சைனஸ் வலி வரும்போது இந்த டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிலரி மோலார் பற்கள் இருக்கு இல்லையா, செகண்ட் ப்ரீ மோலார், ஃபர்ஸ்ட் மோலார், செகண்ட் மோலார், இந்த 3 பற்களும் வந்து சைனஸ் லைனிங்க்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லோட வேர் ரொம்ப பெருசாக இருக்கும், சைனஸ் லைனிங் வந்து பல்லோட ஷேப்லேயே ஃபுல்லாக டிப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அண்ட் ஜென்ரலாக வந்து அந்த சைனஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது இந்த பல்லு எல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பல்லுனா மேல் பல்லு ஃபுல்லாக கிடையாது, 2 சைடும் இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா 2 கடவா பற்கள், மேல் தாடை கடவா பற்கள் ரெண்டுமே வலிக்கும். நிறைய பேருக்கு 2 சைடும் ஒரே நேரத்தில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது, அது ஒரு சைடில் மட்டும்தான் நிறையா இருக்கும். மேல் பல் எல்லாமே வீக்கமாக இருக்குது, எல்லாமே வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா பல்லில் ப்ராப்ளம் கிடையாது, சைனஸில் இருக்கிற வீக்கத்தினால பல்லில் வலி வருது. ஸோ நம்ம பல்லுக்கு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம். டிப்பிக்கலாக வந்து இவங்களுக்கு இந்த சைனஸ்க்கு அந்த கோல்டு சரியாக போகணும், ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா அலர்ஜி மெடிகேஷன்ஸ், இந்த ஸ்டீம் பண்ணும்போது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சைனஸில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நீர் கோத்துட்டு இருக்கிறது குறைஞ்சு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வீக்கம் குறையும் போது பல்லு வலியும் தானே சரியாக போயிடும். முக்கியமாக இது மாதிரி வலி வந்திருக்கு, உங்களுக்கு கோல்டு இருக்குது, சைனஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம தப்பாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அது பல்லு தான் வலிக்குதுன்னு நினச்சி நம்ம போனால் பல்லுக்கு வேறு சிகிச்சை பண்ணுறோம். அது வேறு சிகிச்சை தேவையில்லை, சைனஸ் இன்ஃப்ளமேஷன் சரியானாலே சரியாயிடும். ஸோ முக்கியமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியது, இது மாதிரி இருக்குன்னா அந்த வீக்கம் குறையிற வரைக்கும், சைனஸ் இன்ஃப்ளமேஷன் சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ சைனஸ் வலினால மேல் பற்கள், எஸ்பெஷலி மோலார் பற்கள் ஃபுல்லாக வலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டீமிங் பண்ணி இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சாலே அந்த வலி சரியாயிடும். இப்போ வைஸ் வர்ஸா அப்படின்னா என்ன, பல்லில் சொத்தையாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, இதனால சைனஸில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தா நான் சொன்னேன் இல்லையா, மேல் தாடை பற்கள் மேக்ஸிலரி சைனஸ், அந்த பின்னாடி மோலார் பற்களாக இருக்கட்டும், ப்ரீமோலாக இருக்கட்டும், சைனஸ் லைனிங் வந்து டிப் ஆகும் யூஸ்வலாக பல்லோட வேருக்குள்ள. பல்லில் சொத்தை வந்து அந்த சொத்தை வேர் உள்ளிக்கும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு எஃபெக்ட் பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே எலும்புக்கு மேலே ஒரு சீ கோத்துட்டு ஒரு கட்டி
மாதிரி வரும்போது இந்த சைனஸ் லைனிங் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்போது பல்லோட இன்ஃபெக்ஷன் சைனஸ்க்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வைஸ் வர்ஸா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.